போற்றி வீரன் அனுமனை போற்றுவோம் என்று என்னுடைய பக்தர்கள் எனக்கு பாமாலை சூட்டியிருக்கின்றார்கள். நான் யார்? ஈஸ்வர அம்சமாக வாயு பகவானுக்கும் அச்சரா தேவிக்கும் மார்கழி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம். பிறந்து பிள்ளை பிராயத்திலே வளர்ந்து வரும் நேரத்திலே பெற்ற தாய் அச்சனா இடத்திலே அப்பா பசிக்கிறது என்று கேட்டு, மகனே ஆச்சரியா, நீ செல்ல வேண்டும், சிவந்த கனிகளை பறித்து பசியாறி விட்டு வா என்று தாய் உரைக்க சென்று செல்லும் நேரத்திலே அதிகாலை நேரத்திலே சூரியனானவள் கதிரவன் கனி போல எனக்கு காட்சி தந்தார். அந்த நேரத்திலே அந்த சூரியனை கனியென விழுங்கிவிட்டேன். இதை அறிந்த பொன்னுலக தலைவன் அவன் களத்திலே இருந்த வஜ்ராயத்தால் என்னுடைய தாடை மீது சாடினான். அந்த நேரத்திலே மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்துவிட்டேன். இதை அறிந்த என்னுடைய தந்தை வாயு பகவான் மேருமலைக்குள்ளே சென்று பத்திரமாக்கி விட்டார். மும்மூர்த்திகள் ஒன்று கூறினார்கள், எனக்கு தாத்தப்படுத்தி எனக்கு மூச்சையை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த சூரியனிடத்திலே சகல பல கலைகளையும் கற்க வேண்டும் என்று கிழக்கு திசையிலே உதிக்கும் நேரத்திலே வலது கால் கீழ்புறத்திலும் மேற்கே இடது காலும் வைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசோரம் எடுத்து அந்த சூரியனிடத்திலே சகல பல கலைகளையும் கற்றுணர்ந்தேன். அது மட்டுமல்லாது தென்னகை ஆளக்கூடிய ராவணன் அயோத்தி மாநகரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவன் ராமன் விதிவசத்தால் கானகம் சென்றார்கள். அந்த நேரத்திலே பர்ணக சாலையோடு அன்னை ஜானையை கவர்ந்து சென்றால் தென்னிலங்கை வேந்தன் ராவணன். ஆனால் தூதாக சென்று கடலை தாண்டியே அங்கு அசோக வனத்திலே அம்மையாரை கண்டே அங்கனை அழைத்து வந்து ராவண சம்மாரம் முடித்து அயோத்தி மாநகர் வந்து சென்று பட்டாபிஷேக காட்சியை பார்த்த இந்த ஆசிரியர்கள் வானவராயன் கோட்டையை ஆளக்கூடிய அந்த வானவராயனுக்கு அந்த மந்திரஜாலம் இந்திரஜாலம் அனைத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த வானவராயன் கோட்டையிலே வடக்கு திசையிலே இருக்கக்கூடிய வன்னி அமர்த்தின் காவலாக வடக்கு திசையிலே காவலாக இருக்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய கடமை என்ன? அந்த வன்னி மரத்தை யாரும் கவர்ந்து செல்லா வண்ணம் இந்த வடக்கு திசையிலே காவலாக இருக்கின்றோம். என்னை மீறி இந்த வன்னி மரத்தை யாராலும் செல்ல முடியாது. காவலிலே சர்வ ஜாக்கிரதை. வந்துவிட்டேன் வடதிசை. இந்த திசையிலே ஆஞ்சநேயர் இருப்பதாக என்று சொன்னார்களே, இப்ப இதை புறப்படலாம். ஆஞ்சநேயரை சந்தித்து விட்டு அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்லலாம். எதற்காக வந்தாய்? யார் தெரியுமா? எனது பெயர் தான் கல்வி காத்தான். கல்வி காத்தான். கல்வி காத்தை ஆளக்கூடிய பெத்த நாயகத்துக்கும் குணவதிக்கும் மகனாக பிறந்தவன். மகனாக பிறந்தவன். அதற்கு ஏறுக்கு வந்தாய். என்ன காரணம் தெரியுமா? எதற்காக? வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். என்ன வன்னி மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றாயா? இந்த வன்னி மரத்திற்கு வடக்கு திசையிலே காவல் இருப்பவன் இந்த ஆட்சியை உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. தெரிந்தாலும் வன்னி மரத்தில் செல்ல முடியுமா? முடியாது. ஏன் என்ன காரணம்? விடவே முடியாது. ஏன் என்ன காரணம்? வன்னி மரத்தை கொண்டு செல்ல விடவே மாட்டேன். உன்னை எதிர்த்து விட்டால் செல்ல முடியுமா? என்னோடு சமரா. உன்னோடு சமர்தா. அட மாயிட பூச்சி. என்னோடு சமரா. அட குரங்கு பையலே. ஏய் நான் 5 ரூபாய் படுத்தவன் தான். 6 ரூபாய் படுத்தறாக இருந்தால் தைரியமாக அந்த வன்னி மரத்தை எடுத்து பார்க்கலாம். அப்படியா? வா நீயா நானா என்று பார்க்கலாம். சமரா. சமர் செய்து விட்டு பிறகு செல்கின்றேன். உனக்கு எனக்கு சமரா. பார்த்து விடலாமே. ஆகட்டும். அட குரங்கு பையலே. அட 5 ரூபாய் படுத்த மானே. குரங்கு பூச்சியே. உன்னை கொன்று இப்போதைய வன்னி மரத்தை எடுத்து செல்கிறேன் பாரு. என்னை கொன்று அதுதான் உன்னால் முடியாது. அந்த வழியை பார்த்து என்னடா ஒரு காளி குருராய் சாயாரி. என்னடா ஒரு காளி
முடியாது என்று பலமுறை உரைத்தும் உடைய வார்த்தை கேளாமல் கேட்கின்றால் போக முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? அட வாடா வாடா. திருமிடியதம் உனதம் கைவேலுடன் நரன்று நானறியன இவர்களை நானறியன. அம்மா யார் தாயே நீங்கள்? நான் யார் என்று தெரிகின்றதா? அடே ஆஞ்சநேயா, அந்த உமா மகேஸ்வரன் கைலாய வாசல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதவனா. அவன் யார் அம்மா? அவன் யார் தெரிகின்றதா? அவன் என்னுடைய மகனடா. அவன் உன் மகன் என்றால் ஆஷா தாயே நீயும் என்னுடைய மகன்தான். ஆனாலும் அவன் யார் தெரியுமா? அவன் தான் கள்ளிக்காத்தான். என்னுடைய ஆலயத்திற்காக அவன் சென்று வன்னிய மரத்தை எடுக்க செல்கின்றனடா. அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றாயே. ஏன்? எதற்காக? எதற்காக அவனுக்கு வழிவிட மாட்டேன் என்கிறாய்? அம்மா அயோத்தி மாநகரை ஆண்டு வந்தேன் தசரத சக்கரவர்த்தியுடைய மகனாக விளக்கூடிய ராமனுக்காக எத்தனையோ பல சொத்துகள் செய்தேன். ஆனால் இந்த வானவராயன் கோட்டை ஆளக்கூடிய வானவராயன் கட்டுணர்ந்து மாஜாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் தந்திரஜாலம் சொல்லக்கூடிய அனைத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த வன்னியமரத்திற்கு வடக்கு திசையிலே காவலுக்கு இடமா என்னுடைய காவலை மீறி அந்த வன்னியமரத்தை எப்படி எடுத்து செல்ல முடியும்? ஆஞ்சநேயா, நீ என்ன செய்வாய் எனக்கு தெரியாது. இருந்தாலும் கள்ளிக்காத்தனுடன் சென்று அந்த வன்னிய மரத்தை எடுப்பதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டுமடா. உதவி செய்ய வேண்டுமா? அம்மா தாயே உடைய பெருமையே பெருமை. அம்மா தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே தரணியில் இதை விட வேறென்ன தாக்கமே. அம்மா தாயே பெற்றவளே பிள்ளை கைத்தொழும் தெய்வமே வாரினை விட வேறென்ன தாக்கமே.
பாக்கியனானே இருந்தாலும் அந்த கள்ளிக்காட்டான் மண்ணி மரத்தில் சென்று உனக்கு விடிய காலையிலே பூம்பாவை செய்து முடித்தால் அதை காண நானும் சந்தோஷமாக வருவேன். அப்படியா? எனக்கு என்ன ஒரு கடமை காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக தான் உன்னை தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. இருந்தாலும் வண்டிய மரத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும். நான் வெளிவிட வேண்டும். ஆகத்தான் நான் புறப்படுகிறேன். இப்போது ஐயனார் அப்பனை பார்த்துவிட்டு அவர் ஜெயித்துவிட்டு பிறகு புறப்படலாம். அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்ல புறப்படுகின்றேன். ஐயனார் அப்பா இந்த வானவராயின் கோட்டையிலே தென் திசைக்காக வள்ளி மரத்திற்கு காவலாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இந்திர ஞானம், அஞ்சன ஞானம், மாயா ஞானத்தில் கூடு விட்டு குடுபாய்தல், கோடி வைத்தல், கோடி எடுத்தல், இத்தனை மந்திரம் தந்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கி வருகிறான் வானவராயன். அவனுக்கு அடங்கி அடிபடித்து அவனுடைய கட்டளைப்படி இந்த தென் திசையிலே வள்ளி மரத்திற்கு காவலாக இருக்கிறேன். என்னுடைய காவலை மீறி இந்த வள்ளி மரத்தை யாருமே எடுத்துச் செல்ல முடியாது. நான் எப்படி விருந்தேன்? எனக்கு ஐயனார் அப்பன் என்று ஏன் பெயரிட்டார்கள்? பத்மபுரி ஆளக்குடி பத்மாசுரன் சிவனை கோரி தவம் இருந்தார். சிவனம் காட்சி தந்தார். யார் சிரசின் மீது என் கரத்தை வைக்கிறேனோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று பத்மாசூரன் வரம் கேட்க என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நீ கேட்ட வரத்தை அப்படியே தந்தேன் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. சுவாமி, என்னை போன்றே தாயாதிகள் அனைவருமே உன்னிடத்திலும் பிரம்மனிடத்திலே வரம் பெற்றார்கள். அவர்கள் ஏன் உறக்கத்தை இந்த உலகத்தில் வாழவில்லை? ஆகினால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் கொடுத்த வரம் பலிக்கிறதா இல்லையா என்று உன்னுடைய சிரசு மீது என் கருத்து வைக்கப் போகிறேன் என்று பத்மாசுரன் சூரன் ஓடி வர உயிருக்காக விழுந்து வரம் கொடுத்து என் தந்தை அந்த ஈசன் அவனுக்காக விழுந்து ஓடினார். ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அவனும் தொழுதிக் கொண்டே போகிறார். முடியவில்லை. கடைசியாக ஐவேளங்கா என்று சொல்லக்கூடிய கொடியிலே லிங்கமாக அவதாரம் எடுத்து என்னுடைய தந்தை ஒழிந்து விட்டார். பத்மாசுரனோ விடாமல் ஆற்றினுடைய அவதாரம் எடுத்து அந்த ஐவேளங்காயை செடிய மேயே அந்த நேரத்தில் தான் என்னுடைய தாயானவள் ஆதிபராசக்தி தன்னுடைய அண்ணன் கண்ணனை குறித்து, அண்ணா என் கணவனுக்கு ஆபத்து இருந்து விட்டது. பத்மாசுரன் ஆடாக உருகொண்டு ஐவேளங்காயில வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கணவர் இருந்து விடுவார் போல இருக்கிறது, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று உரைக்க உடனே தங்கையினுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து
பத்மாசூரன் முன்னாடி நின்றார். என்ன அரக்கர்களுக்கெல்லாம் சபல புத்தி அதிகம். ஆடாக இருந்தவன் உருமாறினார். வெண்ணி கண்ணி கட்டி அடைக்க வேண்டும் என்று உரைத்தார். வெண்ணி, பல நாட்களாக நீ தவறு செய்து கொண்டிருக்கிறார். பட்டிகள் உன் மீது அமர்ந்து எட்டமிட்டு விட்டது. உன் மீது துருநாட்டு வீசுகிறது. அதோ தெரியும். ஆற்றினை சென்று நீ குளித்து விட்டு வந்தால் உன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓடினார் பத்மாசூரன் ஆற்றை தேடி. அந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையா எங்குமே ஜலம் இருக்கக்கூடாது. மாட்டு குளப்படியில் ஆட்டு குளப்படியில் மட்டும் ஜலம் இருக்க வேண்டும். மற்ற இடமெல்லாம் வற்றி போக வேண்டும் என்று பகவான் அவருடைய மாளிகையால் செய்து விட்டார். தேடினார். 4 திசையாக ஓடினார். தண்ணீர் கிடைக்கவில்லை. மூச்சு வாங்கி ஓடி வந்து, அம்மா எங்கு ஓடினாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. வருகின்ற வழியிலே மாட்டு குளப்படியிலும் ஆட்டு குளப்படி எவ்வளோ மழை பெஞ்சாலும் எல்லா இடத்துலையும் தண்ணி காய்ச்சி போனாலும் மாட்டு குளப்படியிலோ ஆட்டு குளப்படியிலோ 7 நாளைக்கு இருக்கும். அது பகவானுடைய கருணை. மாட்டு குளப்படியை சிறந்த தண்ணீர் பார்த்தேன். நீ குடிக்க வேண்டாம். அந்த தண்ணி எடுத்து உன் தலை மீது தெளிச்சுக்கிட்டு வா. போனா காதல் மோகம் தொட்டான். தலைமால வச்சான். தனக்கு தானே கட்டான் பத்மாசூரன். தன் தலை மீது கருத்து வைத்துள்ளே எரிந்து சாம்பலாக்கி விட்டான். மைத்துனா என்று அழைத்தார் நாராயணன். ஐமரங்காய் பிடித்தது. சிவபெருமான் வந்தார். பார்த்து விட்டார் மோகினியை. அவர் மீது ஆசை கொண்டு இருவரும் ஒன்று சேர விந்தானது கணிதமாகி பூமியிலே விழுந்தால் பூமாதேவிக்கு ஆபத்து. ஆகினாலே கையிலே பிடித்துக் கொண்டார்கள். கையிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கையனாரப்பன் என்று பெயர் சூட்டினார்கள். நாளடைவில் அந்த குழந்தைதான் நான் ஐயனாரப்பன், நான் ஐயனாரப்பனாக இந்த தேவர்களுக்கு சகாயனாக என்னுடைய தந்தை சிவபெருமான், என்னுடைய தாய் நாராயணன். அவர்கள் இருவருக்கு அரிக்கு மரணக்கு பிறந்தவனார். இந்த வானவராயின் கோட்டையிலே இந்த தென் திசையினை பள்ளி மரத்திற்கு காவலாக இருக்கிறேன். என் காவல் மீது யாருமே தொட முடியாது. சரி, சற்று அமர்ந்து காவலாக இருக்கும். இந்த திசையில் ஐயனாரப்பன் இருப்பதாக என்று உரைத்தார்களே, அவரை சந்தித்து விட்ட பிறகு வன்னிய மரத்தை கொண்டு செல்ல என் காவலை மீறி உள்ளே வந்திருக்கிறாய். யாரு? என் பெயர் தான் கல்வி காத்தா. கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். கல்வி காத்தாரா? ஓ, கல்வி காத்தான், கல்வியை காத்தான். பள்ளி மரத்தை கொண்டு போக வந்திருக்கிறாயா? நிச்சயமாக. குழந்தாய், இங்கு என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்று தெரியாமல் விளையாட்டு தலமாக ஓடி வந்து விட்டாயே. எந்த தெற்கு செய்கிறேன் எந்த ஐயனாரப்பன் காவலாக இருக்கிறேன். முன்னால் இந்த பள்ளி மரத்தின் அதிகாரம் கூட வர முடியாது. அப்படியா? உன்னை எடுத்து விட்டால் செல்ல முடியுமா? வன்னிய மரத்தை கொண்டு செல்ல குழந்தாய், சிறுமையால் வேண்டாம், பயமறியாது சொல்லுவாங்க. அதனாலதான் சிறு பிள்ளை விளையாட்டு வேண்டாம். நான் சொல்வதை கரணால் நான் சிறுமையனா? ஆயிக்கு மகனுக்கு மகனாக ஒரு ஆணுக்கு உலகத்தில் எல்லோருக்கும் பெருமை உண்டு. ஆனால் என் தந்தைக்கு என் தாய்க்கு பெருமை என்பதே கிடையாது. அறியும் மரணம் ஒன்று, அறியாத வாயில மருந்து பெருமை சொல்றாங்க. அவங்க 2 பேரும் கழிவு என்பதே கிடையாது. திறமை காட்டடா
ஆணவம் பிடித்தவனே, உன்னை எதிர்த்து விட்டு நான் செல்கின்றேன். வா, பார்க்கலாம். நீ ஆயிரம் கண்ணுடையவன், ஆயிரம் அவதாரம் எடுக்கக்கூடியவன். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தானே இதனை. அம்மா, ஐயனரப்பா, எந்த நேரத்தில் என்ன வடிவம் எடுப்பா என்று எனக்கு தெரியாது. உண்மைதான். அம்மா, இவ்வளவு ஆவேசமாக, இவ்வளவு ஆத்திரமாக, அம்மா, ஆமா, 7 நாட்களாக எந்த வேலையும் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். உண்மைதான். ஏனென்றால் இந்த கள்ளிக்காத்தன் என்னுடைய காற்றுக்கு தீ வைத்து எரித்து விட்டானடா. ஆமா, இதற்காக இந்த கள்ளிக்காத்தான் அந்த வன்னிய மரத்தை எடுப்பதற்கு தடுக்கின்றான். ஏன், என்ன காரணம்டா? அம்மா, எஜமானின் கட்டளை தாயி. அப்படி என்றால் ஒருவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன் அம்மா, அடிமைப்பட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இந்திரஜாலம், மந்திரஜாலம், மாயாஜாலம், கூடு விட்டு கூடு பாய்தல், மோடி வைத்தல், மோடி எடுத்தல் சகலையும் கற்று உழைத்தவன் இந்த வானவராயின். தேவர்களாக எங்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு இடத்திற்கும் காவல் வைத்திருக்கிறார் அம்மா. என்னை போன்று தேவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அதை போற்றி நானும் அடிமைப்பட்டு இருக்கிறேன் அம்மா. ஐயனரப்பா, இருந்தாலும் இந்த கள்ளிக்காத்தன் யார்? அவன் என்னுடைய மகனடா. உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் உன் குழந்தைதானே தாயே. உண்மைதான். கள்ளிக்கத்தனை மட்டும் என் குழந்தை என்று சொல்கிறாயே, அப்பொழுது நான் உன் குழந்தை இல்லையா? நீயும் என்னுடைய மகன் தான். ஆனாலும் இந்த கள்ளிக்காத்தான் அப்படியா? அப்படியா? அமைதியாக என்ன செய்ய வேண்டும் நான் சொல்லுங்கள். கிணறு வசிக்க வேண்டும். கள்ளிக்காத்தன் இருக்கிறது அல்லவா? அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வானவராய் கோடில் இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை எடுக்க செல்கின்றான். ஆதலால் நீ என்ன செய்வாய் எனக்கு தெரியாது. அந்த வன்னிய மரத்தை எடுப்பதற்கு நீ வழிவிட வேண்டும். அதற்கு துணையாகவும் நீ செல்ல வேண்டுமாடா. உலகத்தை காத்து அருளும் இந்த ஆதிபரா சக்திக்கு ஒரு ஆலயம் அமைக்கிறார்கள் என்றார். அதற்கு நான் தனியாக இருப்பினா உனக்கு ஆலயம் இவனுடைய கருத்தால் யாருடைய உதவியாளர் தான் ஒரு ஆலயம் அமையும். அதை கொண்டு கல்லை கருத்தானுடைய அருளால் உனக்கு ஆலயம் அமையும் என்றால் அந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். ஆகட்டும், நான் வழிவிட்டு விடுகிறேன். இருந்தாலும் அவனுடன் சென்று நீ அந்த வன்னிய மரத்தை எடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அப்படியா? கண்டிப்பாக. இருக்கட்டுமா? தவறாக ஏதாவது உச்சரித்திருந்தால் அடியனை மன்னித்து விட. நானும் தவறாக பேசியிருந்தால் அடியனை மன்னித்து விடுங்கள் சுவாமி. கடமையை நீ செய்தால் என் கடமையை நான் செய்தேன். உண்மைதான் சுவாமி. இருவருமே கடமையில் தவறாமல் நடந்து கொண்டோம். ஆமா. அன்னை ஆதிபர சக்தி சொன்னதனால் நான் வழிபடுகிறேன். ஆகட்டும். அந்த வண்ணமிரத்தை எடுக்க நானும் வழியாகிறேன். ஆகட்டும் ஐயா. வெற்றியோடு அன்னை ஆதிபர சக்தி ஆலயத்தை கட்டி இந்த உலகத்திலே கல்லை காத்தாரை கொன்று ஒரு ஆலயத்தை கட்டியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று வாழ்க தம்பி, வாழ்க. நேரம் ஐயனார் அப்படியே சந்தித்து விட்டு இப்போது அருணாட்சியை பார்க்க வேண்டுமே. அருணாட்சி, ஐயனார் அப்படியே சந்தித்து விட்டு வன்னிய மரம் இங்கே இருக்கின்றது, எப்போது எடுத்து செல்ல வேண்டும்?
அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லவே மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? என்னுடைய தாய் தந்தைக்கு பொறுப்பே கிடையாது. பொறுப்பே கிடையாதா? ஆமா. என்ன? ஒரு அறியாத பெண்ணை வீட்டுல வச்சிருக்கிறமே, காலகாலத்துல ஒரு அழகான ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அவளுக்கு திருமணம் செஞ்சு தாய் வீட்டுல இருந்து புகுத்த வீட்டுக்கு அனுப்பணும்னு எங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கா? இல்லையா? பொறுப்பே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க. என்னங்க சொல்லுங்க. இது வந்து மாதம் வந்து இறுதியான நாள். இறுதியான நாள். ஆமா. மாத இறுதியில என் தாய் தந்தை இருவரும் மது அருந்துவது வழக்கம். அடிப்பாவினா குடிக்காதுங்களா? பாப்பா குடிப்பானா? ஐயோ ஏங்க அப்படி சொல்றீங்க? இங்க வாங்க. மாதத்துல ஒரு முறை சும்மா ஆளுக்கு 2 பேரும் 2 குவார்டர் சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அம்மாவும் குடிப்பாங்களா? ஆமா. அடிப்பாவில குடிகார குடும்பத்துல நான் கால வச்சிட்டேன். அவ பகா கில்லேடி அவ. ஆமா, நீ என்ன குடிப்பியா? ஐயோ எனக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாதுங்க. வீடு குடிப்பா உங்களுக்கு? ஐயோ சீ வாய முடுங்க. அதெல்லாம் கிடையாது. என்னங்க இருந்தாலும் அவங்க கோலத்தை நீங்க பாக்கணும்ல. புறப்பட்டு வாங்க. ஆமா. உங்க அம்மா எதை பார்த்து மயங்கினாங்க, உங்க அப்பா எதை பார்த்து மயங்கினாங்க? அப்படியா? மயக்கம் ஆயிடுச்சுங்க, கேர் ஆகுது. என்னங்க இங்க பாருங்க, அது மட்டும் கிடையாது. எங்க அப்பாவுடைய மீச அழக பார்த்துதான் எங்க அம்மா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டுமா? எங்க அம்மாவுடைய கொண்ட அழக பார்த்துதான் கொண்ட அழக பார்த்துதான் எங்க அப்பா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அப்படியா? இப்பதான் நடக்க